சோளச்சோறு பொங்கட்டுமா கம்மச்சோறு பொங்கட்டுமா சோளச்சோறு பொங்கட்டுமா கம்மச்சோறு பொங்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே சோளச்சோறு வேணாம் மாமி பொங்கச்சோறு வேணாம் மாமி புளிச்சோறு போதும் மாமி புளிச்சோறு போதும் மாமி கறி குழம்பு வைக்கட்டுமா மீன் குழம்பு வைக்கட்டுமா வைக்கட்டுமா மீன் குழம்பு வைக்கட்டுமா கறி குழம்பு வைக்கட்டுமா மீன் குழம்பு வைக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே கறி குழம்பு வேணாம் மாமி மீன் குழம்பு வேணாம் மாமி பூண்டு குழம்பு போதும் மாமி ஏன் மாமி யாரே பூண்டு குழம்பு போதும் மாமி பட்டு வேட்டி எடுக்கட்டுமா பேண்ட் சட்டை எடுக்கட்டுமா வெட்டி எடுக்கட்டுமா பேண்ட் சட்டை எடுக்கட்டுமா பட்டு வேட்டி எடுக்கட்டுமா பேண்ட் சட்டை எடுக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே பட்டு வேட்டி வேணாம் மாமி பேண்ட் சட்டை வேணாம் மாமி கோமணம் போதும் மாமி ஏன் மாமி போதுமுங்க கோமணத்தை கலட்டி கலட்டி மூஞ்சில எரிய ஆமத்தியா நீங்க ஒழுங்கு வாங்க நீ சந்திர ஏன் அப்ப நான் கிளம்புறேன் என்னத்த சொல்றது என்னத்த சொல்றது பெட்டிக்கார மாமா சொல்லுடி செல்லம் இருந்த கூட்டம் வாரிட்டு போயிருச்சு ஆமா ஆண்டவா ஆண்டவா என்ன செய்யறது எண்ணம் பெய்யதும்பே இடுப்ப பிடிச்சிக்கலாரா ஆனா அந்த தாளக்காரன் பெரிய பொட்டை வரைக்கும் போல இருப்பேன் போல ஆமா என்னடா பொம்பளை வந்தாலும் விட மாட்டேன் பொம்பளை மாதிரி வந்தாலும் விட மாட்டேன் பெரிய வெக்க மசிர் இல்லை உனக்கெல்லாம் விழுக்கு அந்துவோ வந்து என்னத்த சொல்ல இந்த இதை மாட்டிக்கிட்டு வந்து நான் படுற வேதனை எனக்கு தேன் தெரியும் ஆமா அவன் பகுமானம் குளிக்கிறான் என்னத்தா இப்படி சிரிக்கிற ரொம்ப அதிசயமா இருக்குதா நல்லா இருக்கணாத்தா சூப்பர் இப்போதைக்கு சூப்பராத்தியா இருப்பேன் காலையில் மேக்கப் அழிச்சிட்டு வெளியில் வந்தேன்னா கிழவ நேரில் சாணி விறக்க கூட கூப்பிட மாட்டேன் முகர லட்சணம் அப்படி அடி வாங்கியிருக்கு என்னத்த சொல்ல அழகா இருந்து செல்லப்பாண்டி மாமா இருக்கீங்களா நல்லா இருக்கலான்னு தான் மாமா பாக்குறேன் என்னடா 8 பேர் 7 பேர் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இது என்னடா செவராடா நான் கேட்குறேன் என்னத்த சொல்ல ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் இந்த நாடகத்திலேயே இந்த காசை வாங்குறதுக்கு என்ன வேஷம்னாலும் போட்டுடலாம் ஆமா ஆனால் இந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமம் ஒரு வக்கட்டு பந்தை வச்சா ஒரு வக்கட்டு எவ்வுது ரெண்டையும் சேர்ந்து ஒன்று ஓலமுக்குன்னா 4 கொக்கி மசூரும் பட்டார்னு விடுங்குது பட்டார் இருக்குது ஊக்க குத்திட்டு வந்தால் ஆடும்போது கவட்டில் ஊற்றி போடுது எவ்வளோ வேதனைப்பட்டு வெக்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு காஞ்சிப்பட்டு ஒரே பட்டு தான் ஆனால் உண்மையிலே சொல்கிறீங்க எனக்கு நடந்தது மாதிரி எந்த பொம்பளைக்கும் நடக்கக்கூடாது ஏன் அப்படி என்ன நடந்துச்சு ரொம்ப சிரமம் பிறந்ததுலேருந்து 25 வருஷமா வயசுக்கே வரல இந்தாங்க ஏழை ஏழை குச்சி வச்ச குத்துங்க வேற ஏதோ வேலை பார்க்க பார்க்குறாங்க எத்தனை தையல் போடுறதுக்கோ பிளான் பண்ணுறாங்க வயசுக்கே வரல நானும் போகாத ஆளு இல்லை வைத்தியம் பார்க்கறது வைத்தியம் பார்க்க ஆளுகள்லாம் சொன்னாகண்டு நான் கூட வேற எங்கேயோ போயிட்டேன் காரியாவட்டியில் ஒரு மிகப்பெரிய மூலிகை வைத்தியரை சந்திச்சேன் சரி ஐயா என் கூட படித்த பிள்ளைய விளையாண்ட பிள்ளைய பூரா ஜடங்காயிருச்சுங்க நான் மட்டும் இன்னும் இதாகாமே இருக்கேன் பெரிய பிள்ளை ஆகாமே இருக்கேன் சரி எப்படினாலும் அது பெரிய மனுஷி ஆகிறதுக்கு ஒரு மருந்து இருந்தால் கொடுங்கன்னு கேட்டேன் அப்போதான் அந்த வைத்தியர் சொன்னார்
வயக்காட்டில் ஒரு மூலிகை இலை கிடக்கு. ஆ. அதை பிடுங்கிட்டு வந்து அம்மியில் வச்சு அரைச்சு என்ன மூலிகை? சாறு எடுத்து குடிச்சேன்னா நீ வயசுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டார். சரி. அந்த தகவலை வந்து நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன். ஆ. எம்மா, வயக்காட்டில் ஒரு இலை கிடக்கான், அதை பிடிங்கிட்டு வந்து எனக்கு சாறு எடுத்து கொடுமா, நான் வயசுக்கு வர்றதுக்கு ஆர்வமாக இருக்கேன்னு சொன்னேன். சரி. அப்போத்தான் எங்கள் அம்மா வந்து அந்த வயக்காட்டுக்கு போய் அந்த இலையை பிடுங்கி ஆ. 2 டம்ளருக்கு மேலே சாறு எடுத்து கொடுத்துருச்சு. சரி. நானும் நிரம்ப குடிச்சு விட்டேன். ஆ. வயசுக்கு வரணும்னு ஆர்வத்தில். சரி. குடித்ததுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க, நான் குடித்தது கடைசியில் அரளி செடியாக இருந்திருக்கு. என்னமாடா சாவ மந்திரிற? குருட்டு முட்டை கண்ணு தெரியாமல் அரளி செடி அரைச்சி என்னை கொல்ல பார்த்துருந்துருக்கான். என்னத்தை சொல்ல, என்ன போதோ ஏதா போதோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆ. பதட்டத்திலே சடங்காயிட்டு. பதட்ட. ஆனால் அரளி செடியை குடித்து வயசுக்கு வந்த ஒரே பொம்பளை நான் தான். ஆமா. ஆனால் எதுக்காகலாம் நான் இப்படியெல்லாம் வர்றேன் தெரியுமா? ஆ. அந்த அங்கே கல்யாணம் அமர்ந்து ஆயிடுச்சா உங்களுக்கு? கல்யாணம். ஆ. இலை 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 என்னப்பா திக்காசம் அதிகமாக இருக்கா? நோனி அந்த ஓடிடு உள்ள உனையாரா வர சொன்னது? இவங்களோட கொடுமையாத்தே இருக்கு. மைசெட்டுக்காரு 1க்கு 5 லைட்டை வேற அண்ணன் மாட்டி வச்சிருச்சு. அது 5 லைட்டை வச்சதுக்கு நான் உள்ள 2 துண்டை வச்சதுக்கு எனக்கு எரிச்ச மசிலாக இருக்குன்னு நான் வேதனையில் நின்றுக்கிட்டு இருக்கேன். இவங்க பகுமானம் குளிக்கிறாங்க. என்னத்தை சொல்ல. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், நான் கல்யாணம் பண்ண கதையெல்லாம் கேட்டா சொல்லுங்க. வாழ்நாள்லேயே யாருக்கும் அப்படி கல்யாணம்லாம் நடக்கக்கூடாது. சொல்லிடி. ரொம்ப சிரமம். சொல்லிடி சும்மா. முதல்ல ஒருத்தரை கல்யாணம் பண்ணேன். யாரடி? அவர் தான். என்னதானே? அம்மா, உன்னை இது வந்துட்டாலும் நீ ஈச்சு புளிச்சிரு. நீ செஞ்சுட்டாலும் ஜெவர் செஞ்சிரு போமுண்ட. சொல்லுடி, நீ சொல்லுடி. முதல்ல ஒரு கொத்தனாரை பிடிச்சி கல்யாணம் பண்ணேன். ஆஹா. அவர் தான் கம்பு பெருசா வச்சிருப்பாரு. செஞ்சிருவாரு உன்னைய. மட்டை கம்புடா. மட்டக்கம்பா? நல்லா புடிச்சுக்கிட்டு இதுலயே தேப்பாரு. எதுல? செவத்துல மணியரசு பலகை. இன்னைக்கு கொத்தனார் சம்பளம் 1200 1300 வரைக்கும் போயிருச்சு. நல்லா பொழைச்சுக்கலாம். எப்படினாலும் குடும்பத்துல நல்லபடியா பொழைச்சுக்கலாம்னு சொல்லி சரி ஒரு கொத்தனாரை கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணி முதலருக்கு போயில ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும். சரி. நிற சொம்பு பாலோட உரை. நீ பாலோட போக. அவர் ஒரு பழத்தோட இருக்கக்கூடாது. என்ன வச்சிருந்தாரு? உள்ள ஒரே எடுவட்டு வய முதலிரவு அறைக்குள்ள உட்காந்துருக்கான் பாரு. 2 சாந்து தட்டு நிறைய கலவையை கலக்கிட்டு உள்ள உட்காந்துருக்கான். நைட்டு 10 மணிக்கா? அதை இதை ஏன்டா இங்கே வச்சிருக்கேன்னு கேட்டேன். சரி. அப்பத்தான் அவன் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை, வெளியில போனேன்னா சந்து வந்து ஓட்டையெல்லாம் அடைப்பேன், 1200 சம்பளம் வாங்குறேன் முழு நாளுக்கு. உனக்காக வேணும்னா ஒரு 600 குறைச்சிக்கிறேன். சரி. என்கிட்டாவது ஓட்டை கிட்ட இருந்தா காமிஞ்சா. சரி. எனக்கு உசுரே போயிருச்சு. ஏண்டி? பாட்டுக்கு ஊட சல்லிய கிளியே போட்டு இருத்திட்டானா ஓச்சு தும்சிட்டு அடிச்சிரியா அவனைய. 2வது நம்ம நீர் கசியறதுக்கு ரொம்ப சிரமப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு. டைவர்ஸ் பண்ணிட்டியா? ஆமாங்க. சரி. அப்புறம் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி. யாருடி? அவர் யார் தெரியுமா? யாரு? மைசெட்டுக்கார். மைசெட்டுக்கார கல்யாணம் பண்ண கதையெல்லாம் கேட்டா இவர் நல்லவரா இருக்காரு, ஆளு முரட்டாளா இருக்கே. ஆனா இவரெல்லாம் என்னைய நோங்குறீங்களா? நோங்கக்கூடாது. நீங்க வாட்டுக்க நோங்கி என் மேலையெல்லாம் படுத்தீங்க. எலும்பு ஒழிஞ்சோடா அப்புறம் சுரண்டித்தான் எடுக்கணும் அவர் இருக்கிறதுக்கு. இல்லை, அவர் ஒரு மாதிரியாத்தான் பார்க்குறாரு, அது நான் கண்டுபிடிச்சிட்டேன். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. உன் கைலிக்குள்ளே என்ன கிடக்கு அதுதான் இங்கேயும் கிடக்கு. எடுத்து காமிச்சிருடி மேலே இருக்கிறத. 2 பேரும் அப்புறம் கிட்டி அடிச்சுதான் விளையாடணும். ஓங்கிட்டியா ஏங்கிட்டியான்னு என்னத்தை சொல்கிறது. ஆண்டவா ஆண்டவா. இப்படித்தான் ஒரு ஊரில் நடந்ததை சொல்கிறேன். கமுதிய பக்கம் ஒரு ஊருக்கு நாடகத்துக்கு போயிட்டேன். சரி. நாடகத்துக்கு போயிட்டு அந்த ஊரில் இப்படித்தான் பொம்பளை வேஷம் போட்டு அன்னைக்கு சேலை கட்டி போனேன். பொம்பளை வேஷம் போட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்த எட்டத்துலேருந்து ஒரு ஆள் பார்த்தேன். நல்லா வயசான ஆள், ஒரு 70 வயசு இருக்கும். அங்கேருந்து நிறைய போதையில் எந்திரிச்சு வந்துட்டேன். கிட்ட உன்னை பார்த்து ஓடியாரா? கிட்டத்தில் வந்துட்டார். சரி. வந்ததும் அந்த ஆளுக்கு அங்கேருந்து வாக்கையிலே அவன் பழைய வப்பாட்டி மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல. உருன்னு பார்த்துருக்காப்புல. பார்த்தவே சரியா தெரியாமல் முன்ன வந்துட்டேன். சரி. முன்ன வந்துட்டு நான் ஏற்கனவே எனக்கு 2 பொண்டாட்டி. பார்த்து அழுகுறியான். தேம்பி சீத்துன்னு கண்ணீர் வடியுது. என்னதை ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டேன். இல்லை வேற ஒன்றும் இல்லை, உன் மேலே எனக்கு நோக்கம் ஆயிடுச்சு,
நான் உன்னை கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன்னு. சரி. அப்போதான் நான் நினச்சேன் உன் காலக்கரகம் எதில் போய் முடிய போகுதோ, சரி பண்ணிக்கிருவோம்னு சொல்லிட்டேன். சரி. உன் ஃபோன் நம்பரை கொடுன்னு கேட்டேன். நானும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். எழுதி கொடுத்துட்டு நாடகத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு தானே வரேன். 9 மணிக்கெல்லாம் ஃபோன் அடிச்சிட்டேன். காலையில் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கிறோம்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன் வர்ற புதன்கிழமை வச்சுக்கிறோம்னு. புதன்கிழமை வச்சுக்கிறோம்னு சொல்லவும் அடே அப்பா அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் அவனை பார்க்கணும் பொறுக்கலை. அவனுக்கு சந்தோஷம். ஊரில் உள்ள ஆளுகளை பூரா 4 லாரி நிறைய ஏற்றிக்கிட்டு எங்கள் ஊருக்கு வந்துட்டான். எதுக்கு? கல்யாணம் முடிக்க. சரி. அப்போத்தான் எங்கள் அப்பா கேட்டார், கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்கிறைய, என்ன எதுவும் வசதி வாய்ப்பாக இருக்கீங்களான்னு கேட்டார். அப்போ அந்த ஆள் சொன்னேன், நாங்கள் நல்லா கோடீஸ்வர பரம்பரை, எங்கிட்ட ஏக்கர் மட்டும் ஒரு 80-90 ஏக்கர் இருக்குது, ஒரு 35 லட்சம் பேங்கில் வேற போட்டு வச்சுருக்கோம்டா. சரி சரி அப்போ இவனை சும்மா விடக்கூடாதுறான்னு சொல்லிவிட்டு நானும் பொம்பளை வேஷ ட்ரெஸ்ஸை கலட்டவே இல்லை. நானும் இப்படி குனிஞ்சிட்டேன் கழுத்தை தாலியை கட்டுறதுக்கு. சரி தாலியும் கட்டிட்டேன். தாலியை கட்டி முதல்ல கூட்டு போகிறேன். சரி அவன் ஊருக்கு சைலோ காரில் நல்லா ஏசியை போட்டு அது குழுப்பாக என்னை கொண்டு வராரான். கொண்டு போய் ஊரில் போய் இறக்கிட்டேன். இறக்கி அவங்க அக்கா தங்கச்சியெல்லாம் கூப்பிட்டு பாலும் பழமெல்லாம் கொடுக்குறாங்க. பொம்பளைன்னே நினச்சி கொடுத்து ஸ்வீட்டு மட்டும் 1.5 கிலோக்கு மேலே சரி கொடுத்து நல்லா திகைக்க திங்க விட்டு பாதாம்பால் ஜூஸ்லாம் கொடுக்குறான். சரி அப்போதான் எனக்கு எனர்ஜி கிடைக்குமா. கொடுத்து உள்ளே வீட்டு போயிட்டா முதலூர் வரைக்குள்ள போனதேன் மாயம். கதவு சன்னல்கெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டான். எதுக்கு? எதனால? அந்நியாரம் உடச்சி எரிஞ்சு அழுது ஊர்ல பஞ்சாயத்தை கூட்டிட்டான். ஏன்? எதனால? ஊர்ல அம்பலாறு நாட்டாம ஊர்ல பிரசிடண்ட் பூராத்தி இழுத்துட்டு வந்துட்டான். சரி கேட்டு கொடுங்க 5-6 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணேன் அப்படின்னு தேம்பி அழுகுறான். அப்பத்தான் அம்பலாறு சட்டாரு அவனை ஒரு அரைஞ்சாரு. என்னத்தடா கேட்டு கொடுக்க சொல்ற? ஏடா தாய்லிமனே நீ தாண்டா கட்டிட்டு வந்த ஆசைப்பட்டு அப்படின்னு சொல்ல. ஆசைப்பட்டு தேன் கட்டிட்டு வந்தேன். உள்ள வீட்டு போய் 4 செவத்துக்குள்ள வாக்கையில தான் தெரியுது என் பொண்டாட்டிக்கு என்னைய மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி நிறைய பேர் ஏமாந்துருவாங்க. இன்னைக்கு நாங்களாம் எங்க போறோம் தெரியுமா? எங்க போறியா? கண்ணும் கருத்துமாக காட்டுக்கு போக போறோம். காட்டுக்கு போக போறோம். அப்பா வருவாருன்னு அம்மா சொன்னாங்க. அம்மா வந்துட்டாங்க தோழிய கனவில்லை. அடியே 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 தோழிமா அடியே. ஆனா அந்த ஆண்டவனுக்கு ஒரு வஞ்சகத்தை பார்த்தியா? எனக்கு வாரு பழைய சாப்பி போட்ட உனக்கு சூத்து வத்தி மாங்கொட்டை மாதிரி உடைச்சிட்டு ரொம்ப பேசாத. ஏண்டி நீங்க நம்மளாம் எங்க போறோம்? நம்மலாம் என்ன ஒரு 8:45 போல பார்த்தீங்கன்னா மதுரைக்குள்ள தெரிவேன். மதுரைக்குள்ள தெரியும். அங்கே தெரிவேன். சுத்திக்கிட்டே அலைவேன். சுத்துறதானே. இப்ப எங்க போறோம்னா காவலுக்கு போறோம். காவலை பார்க்கணும். ஆமாடி. நம்ம பார்த்தாச்சு. அம்மா வர சொல்லுவோம். கூப்பிடுவோமா? அம்மா அம்மா
வணக்கம். அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. எங்க போகணும் இன்னைக்கு? காட்டுக்கு போகணும். காட்டுக்கு போகணும். ஆமாங்க. என்னையோட இவ்வளவு அழகா இருக்கிற நீ. ஏம்மா எனக்கு பொறாமையா இருக்குது. என் போறாமே நீங்க தான் மெச்சுக்கு. நீ ஒரு நாளைக்கு ஒரு துணி போட்டு வர்றியே அப்பா, ஒரு நேரத்துக்கு. அம்மா இன்னைக்கு நம்ம எல்லாம் கண்ணும் கருத்துமா எங்க போச்சனாரு? அப்பா எங்க போச்சனாரு? காட்டுக்கு போக சொல்லி. காட்டுக்கு போச்சனாரு. என்ன வேலையா போச்சனாரு? காவல் பாக்குறது. காவல் பாக்கிறதுக்கு. ஆமாங்க. போயிருவோமா? போயிருவோம். போயிருவோமா? போயிருவோமா? ஆமாங்கம்மா. செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா சேதி என்னத்தா, நீ சிட்டாட்ட ஏன் சிரிச்ச சொல்லத்தா, முத்து பல்லக்கா அது என்னமோ என்னமோ. செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா சேதி என்னக்கா, நீ சிட்டாட்ட ஏன் சிரிச்ச சொல்லத்தா, முத்து பல்லக்கா அது என்னமோ என்னமோ, அது என்னமோ என்னமோ. அம்மனுக்கு சூடங்காட்டு அதை நீயும் பார்த்து அது நினைப்பது தெரியாதா, அது இருப்பது புரியாதா. கண்ணால் சொல்லி மலை எடுத்து ரெண்டு கையாலே அழகெடுத்து நீ சிரிக்காதே நாடு பொறுக்காதே என சிரிச்சு மயக்கும் குயிலே மயிலே. செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா சேதி சொல்லக்கா, நீ சிட்டாத ஏன் சிரிச்ச சொல்லக்கா, முத்து பல்லக்கா அது என்னமோ என்னமோ. ஆத்துல காத்தடிச்சா அலமோதும் விளையாடும் அது இருப்பது தெரியாதா. வாயில சப்புன்னு அடிச்சிரு. ஆத்துல காத்தடிச்சா என்ன ஓடும்? ஏய் என்ன ஓடும்? ஆத்துல காத்தடிச்சா என்ன ஓடும்? எல்லாமே ஓடுமா. எல்லாமே ஓடுமா? ஐயோ உனக்கு எல்லாம் ஆத்துல காத்தடிச்சா அலமோதும் கெண்ட விளையாடும் அது இருப்பது தெரியாதா. ஆயிரம் இறப்பு வயசுக்கு நல்ல மனசுக்கு அது இருப்பது புரியாதா. கண்ணால் சொல்லு மலை இறங்கும் ரெண்டு கையாலே அழகெடுத்து நீ சிரிக்காதே நாடு பொறுக்காதே என சிரிச்சு மயக்கும் குயிலே மயிலே. செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா சேதி என்னக்கா, நீ சிட்டாத ஏன் சிரிச்ச சொல்லக்கா, முத்து பல்லக்கா அது என்னமோ என்னமோ, அது என்னமோ என்னமோ, அது என்னமோ என்னமோ. அம்மா பாட்டு முடிஞ்சு 72 மணி நேரம் ஆகிவிட்டது. 22 மணி நேரமா? ஆமாங்க. என்னடி இப்படி போய் பேசுற? அம்மா என்னம்மா? அப்பா சத்தம் கேக்குறது. அப்பா சத்தம் கேக்குது வர்ற மாதிரி. அதனால கண்ணு கருத்துமா காவல் பார்க்கலையே, நம்ம போயிருவோமா? போயிருவோம்மா. என்னடி ஒரு பறவை கூட போகவே இல்ல. பறவை போகலைன்னா என்ன செய்யணும்? பாடி விரட்டணும். எந்த குறை இருந்தாலும் வந்தனுக்கு குறை இருக்க கூடாது. ஆமாங்கம்மா. ஆலோலம் பாடி விரட்டிடுவோமா? விரட்டிடு. ஆலோலம் 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 ஆண்டவன் போற்றிடும் கடிகாலம். ஆலோலம் 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 ஆண்டவன் போற்றிடும் கடிகாலம். வானத்தில பறவைகள் வந்து சேரும், வானத்தி பறவைகள் வந்து சேரும், வானத்தில பறவைகள் வந்து சேரும். அது வண்ண வண்ண பறவைகள் கடிகாரம், அது வண்ண வண்ண பறவைகள் கடிகாரம். சோ, சோ, சோ. அம்புடு பறவையும் போகலடி. ஆமாங்கம்மா. பறவை போகலைன்னா அனைத்தும் ஞான பறவைகளா ஞான பறவை அப்படி அம்புடு பறவையும் போகல பாரு. சரி இந்த பறவை எல்லாம் போகணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும். நம்ம எல்லாரும் காவல் பார்க்க போறோம். இது என்ன இடம்? வெளிமலை சாரல். ஆமாங்கம்மா. இங்க யாரெல்லாம் வருவார்கள்? முனிவர்கள் ரிஷிமார்கள் வரக்கூடிய இடம். தவ முனிவர் வளர்ற இடம். வந்தா கண்ணு கருத்துமா காவல் பார்த்து சரிங்கம்மா முனிவரை வரவேற்க வேண்டும். வரவேற்று விட்டு அதற்கப்புறமா உங்களை அழைக்கிறேன் அம்மா.